பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ், என்ன காரணம்? நன்றி. நான் ஒரு 600 படங்கள் பண்ணியாச்சு. டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்நாடுனா சிவாஜி சாரோட ஒரு அதுக்கப்புறம் தான் எல்லாம். எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும், ஓம்பூரி பிடிக்கும், பாலையான பிடிக்கும், ராதாரங்கனை பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்களை மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது. We had great legends. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சிவாஜி சார், நீங்க 2Dல வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து இப்போத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னில வந்து அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து படமா போடுறாங்க. இப்போ எப்படி எவ்வளவு சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்ல அசோக் தான் சொன்னாரு, எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்க 100 வயசாகட்டும் 120 வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிமா இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பாக்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களோட நிறைய டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு இதுவா இருக்கு, என்ன ஒரு அறிமுகம் இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுருந்தாங்க ஸ்டேஜ்ல. சிங்கிள் சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே போகுது. என்னன்னா இப்ப வந்து அவங்க படத்துல இருக்கும்போது அந்த 2 கேரக்டர் ரோபோ சங்கரும் சரி அவரும் சிங்கமொழி அண்ணனும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து டப்பிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேங்குது. உங்கதான் சார் கேக்குது. ஆமா சார். இல்ல என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? ஓ சாரி நான் சாருக்கான கேள்வி சொல்லுங்க சார். இல்ல சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரும் குழந்தைங்களாவும் மாதிரியே கிண்டல் பண்ணீங்க, கவுண்டர் பண்ணிருக்காங்க. அது பாக்குறீங்க இவங்க 2 பேருமா? அதான் சொல்றேன், குழந்தைங்களா தான் இருக்கும் எப்பவுமே. 90 வயசானாலும் குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உட்காந்து அசை போடும் போது குழந்தைங்க நினைவு தான் வரும். ஐயோ அப்ப நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு. வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் டென்ஷன் எல்லாம். ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்க பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்க 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா 70 வயசு ஆகுது திரும்பி குழந்தையாதான், குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைகளும் வந்து இடையில வந்து சண்டை கேட்கலாம் சார், கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பெரியவங்க வந்து வரலாம் சார். சார் சிங்கப்புலி சார், இப்படி ஒரு படம் பண்ண போறனால தான் நீங்க வந்து சிங்கப்புலின்னு முன்னாடியே பேர் வச்சுட்டீங்களா? சூப்பர். நம்ம குழந்தை இருந்தது. ஸோ நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சிங்கப்புலிக்கு எங்கே கொண்டு வரும்னா வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. அப்புறம் சொன்னாங்க வேம்புலியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்புலி வீடு இருக்குன்னு வருவாங்க கேட்டேன். அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டுங்க. இந்த லைன் கிங் நம்ம பேசுறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம். ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸ்ஸில் 2019 நான் சொன்னேன், என்னை பாராட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொன்னேன். பட் இது ஒரு ட்ரிக்கு, அது எனக்கு தெரியல, அதாவது ஒரு ஃபார்ம் ஆகி வந்துச்சு. சிங்கத்துக்கு பட் அந்த வாய்ஸ் வழக்கமா டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்க
ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானம் பார்த்து அப்படியெல்லாம் பேசுற மாதிரி தெரிஞ்சது. என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நாசி சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும். அர்ஜுன் சார், நாங்கள் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், இளைஞர்கள் படம். இப்போ நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் அப்படின்ட்டு வர மாட்டேங்குது. பர்டிகுலர் உங்கள் படம்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்கள் பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க? அதான் சார் ரேங்கிங் குழந்தைகிட்டே படம் இல்லை இருக்கு சார், லைஃப் இருக்கு. அப்ஜிதா சார், இங்கே அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கார்த்திகேய ராஜாவா உங்களுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எப்படி? இல்லை சார், ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லுவாங்க, சின்ன குழந்தைலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி, டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், டாய்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரலி இருந்தது. சரி, ஓகே, அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், சிங்கப்பூரி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், விஜய் சாரோட வாய்ஸ், அசோக் சாரோட வாய்ஸ், ரோபோ ஷாக்கர் சாரோட வாய்ஸ், இவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. பட் டெஃபினெட்லி அன் அப்சல்யூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி. நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, சோலாரில். என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ். ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போ இன்னும் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட். சிங்கமணி அண்ணா, எப்பவுமே நீங்க வந்து ஜாலியா பேசுறாரு. ஹலோ, எப்பவுமே நீங்க ஜாலியா பேசுற, நீங்க எப்பவுமே இல்ல பரவாயில்ல, எப்பவுமே நீங்க ஜாலியா பேசுறாரு. சரிங்களா? இப்போ இந்த கேரக்டர்னால உங்களுக்கு எவ்வளவு நீங்க உருவாக்கிட்டீங்க? ஏன்னா ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இனிமே இந்த கேரக்டருக்கு எவன் வந்தாலும் நான் விட மாட்டேன்னு. அவ்வளவு பிடிச்சிருச்சா? இல்லை, ஒரு பற்று இருக்குல்ல, ஒரு திடீர்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த போன 2019 19க்கு டீமோனுக்கு யார் பேசினான்னு தெரியல, நான் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி யார் பேசினான்னு தெரியல. மற்ற இந்த படத்தில் 2019 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கு ரோபோ சங்கத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அது நிறைய பேர் பாராட்டினாங்க. இங்கே சூர்யா சாராக இருக்கட்டும், கார்த்திக் சாராக இருக்கட்டும், வந்து எனக்கு 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும், இல்லை சாலையாக பேசிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோட இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். அவ்வளோதான். பட்டு இதில் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய ப்ரோட்டோகால். இந்த படத்தில் ஃபுல் டைலாக் இல்லை. விவேகெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியாக வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்குவாரு, சனியனே, மூதேவி, விடுபட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இல்லை. எனர்ஜியா இருக்கும். ஜெயிக்க போற வரப்போகுது, இருட்டா இருக்கு ஆனா வெளியே போகுது அர்த்தம், முயற்சி பண்ண உன்னால முடியாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைன்ல இருக்கும். இதை வந்து ஒரு இளைஞர்கள் படம் தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில யாருக்கு கடவுள் பிடிக்கும், யாருக்கு கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்கு இல்லை அது இதெல்லாம் இல்லாம ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும், யாரு துரோகம் பண்ணுவோம், துரோகம் பண்றவங்க என்ன நடக்கும், யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு,
யார் பகையாளி, யார் உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்ணுறவன், எவன் ஸ்ட்ரை, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அது ஒரு திணைக்கதையை சேர்ந்த மகாபாரதம். இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லணும். ஸோ அதுதான் டிஸ்னி வந்து ஓவர்கோயிலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் லுக் லைக் ட்ரெஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுந்தவங்க வந்து இந்த பழைய வருக்கா இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னு நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசுவோம். ஏன்னா இந்த தண்ணி இல்லாத நாட்டுக்கார இவ்வளோ மழை சாலையே அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சவுத்தில் இருக்கிற நிறைய பேர் பார்க்குறாங்க, எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னேன், அது கிஃப்ட்டு. இது என்னையோட அழகாக இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டேன். எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் எனக்குன்னு வேணும்ல, எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லை அந்த வேறு மாதிரி பேசுவாங்க, அப்படி 4 பேர் பேசினா போதும், பேசாமல் நினச்சாலே போதும். ஸோ நான் எப்படி விட்டு கொடுத்தேன். ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கடைக்கு பேசுவாங்க, இதுதான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரியுமா இருக்கு க்ளோஸ் சார். அசோக் சொல்லுங்க சார், இந்த கேள்வியில பதில் சொல்லிட்டாரு உப்பு இல்லாம. ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமா சார் டப்பிங்ல? மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் விலங்குகள் பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்படும்? இதுதான் ஃபர்ஸ்ட் படம் சார். ஒரு நாள் ஆச்சு எனக்கு லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதுவும் சிங்கம் வந்து இங்கிலீஷ்ல பேசுறது, சிங்கம் தமிழ்ல பேசுறேன், கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அப்புறம் அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கு வந்து அது கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட நினைச்சேன். பட் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நான் பண்ணது காரணமே அதான், இது மாதிரி பண்ணதில்லை, ஸோ டைம் பண்ணி பார்க்கலாமே. பயங்கர லேர்னிங்கா இருந்தது. இனிஷியலா கஷ்டமா இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர், ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது. எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நிறைய ஆர்ட் வந்து கெட்டவன் வந்து நல்லவனாய், நல்லவன் வந்து கெட்டவனாய் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினல் 90s ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலா தான் இருப்பான். அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதுல இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட்ல கம்பெனி, சேலரிலாம் டாலர்ல தருவாங்க. டிஸ்னிக்கு எப்படி இருக்குது சேலரி? செக் போட்டீங்களா? சேலரி தான் திரும்ப கேளுங்க, சும்மா கேளுங்க. சேலரிலாம் டாலர்ல தருவாங்களே, நிறைய கொடுத்தாங்களா ஹாலிவுட் படம்? நான் என்ன பேசுறதோ அதுக்காக ஊதியத்தை கொடுத்தாங்க. ஊதியத்துக்கு எத்தனை ஊதியம்? அதுதான் எவ்வளவு டாலர் எவ்வளவு யூரோ கேட்கிறாங்க. அவ்வளோ 3 காசு தான். வீட்டி சார் இப்ப என்னன்னா அதாவது உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்க இப்ப வந்து வர இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஊமையாவோ இல்ல வந்து அந்த வாய்ஸே இல்லாமோ நடிகருக்கான வாய்ஸ் இருக்கா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். அடுத்து வரேன் சார் உங்கள்கிட்ட. அப்படியே இது போட்ட டார்ச்சர் எப்படி இருக்கும்னா, நான் மண்டலோட சூப் போனேன் போகும்போது சிங்கம் படுத்து என்னடா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளா ரொம்ப கடுப்பா இருக்கு. சரின்ட்டு கிட்ட போய் என்ன செய்யும், ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டாங்க. நிறைய எல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயதான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பேசவே அதனால எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது. அப்படியே பண்ணிட்டு எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சு வாய்ஸ் அப்படியே இருக்கிறேன். சார் நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்பணும். அது பெரிய பெருமைன்னு சொல்றோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சிருக்கோம். ஆனா நம்ம வந்து
ரைட்டிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் ரைட்டிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்கு. அதைதான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கும்னா ஒரு தோணுதா? தயாரிப்பாளர்களும் அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க சார், நடிகர் நீங்க கேட்டீங்கன்னா அது தள்ளி உண்மையில வந்து இந்த புராண கதைகள் இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த உண்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயா பஜார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு போயிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிற ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம போவோம். இப்பதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வருவோன்ற நம்பிக்கை தான் எனக்கு வரும். கொஞ்சம் எதையுமே ரசிக்கணும். அவனுக்கு இருக்குது நம்மளுக்கு என்ன அது பொறாமையா அந்த அவனுக்கு இருக்குது, அதை பார்த்து ரசிக்கணும். சார் விஜய் சார், டிஸ்னி ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்க குறைஞ்சு தான் வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட? பேசும்போது லிப்பு தான் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒண்ணு பேசணும்னா அங்க ஒண்ணு போச்சுன்னா நான் சேனல்ல போயின்னு இருக்கோம், எவன்டா பண்ணான்னு திட்டுவானுங்க தேட்டர்ல. சிங்கத்துக்கு ஈஸியா பேசிடுறாங்க. ஏன்னா சிங்கத்தோட லிப்பு ப்ளோ அர்ஜுன் டான்ஸ் வந்து ஈஸியா பண்றாரு, ஷார்ப்பா இருக்கும். அதனால அதுக்குள்ள போய் பார்த்து வாய் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. சரியா பாருங்க, சிங்கத்துக்கு அந்த டீம் ஒண்ணு வாய் தெரியுது, வாயே தெரியுது. இருக்கிறதுல பெரிய வாய் வந்து ரோபோசங்கர் அந்த கேரக்டர் ரோல் தான். அப்ப அதுதான் பெருசுன்றீங்களா? அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க, என்ன போட்டாலும் உட்காந்துருக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது விவேக் வேணான்னு அப்புறம் இங்க இருந்து டிஸ்னிக்கு இல்லையா, இங்க இருந்து டிஸ்னிக்கு போன் பண்ணாரு. அவங்க ஒண்ணு யோசிச்சுட்டு நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சேஞ்ச் உடனே அங்கிருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்க ஒரு தமிழ்ல கண்டுபிடிச்சு டவுட் வந்தா இவருக்கு போன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்ல இதை சொல்லாம இவரும் ஓகே அப்புறம் தான் போல பேசுறேன். Thank you, sir. Thank you all for coming. So December 20th.